ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம அத்திக்காய் வச்சு சூப்பராக ஒரு கூட்டு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அத்திக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே வயிற்றில் வர நீர்க்கட்டிகை, PCOD, PCOS ப்ராப்ளம்க்கெலாம் இது ரொம்ப நல்லது. நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி வாய்ப்புண்ணுக்கெலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி அத்திக்காயை கூட்டாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் அத்திக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் கிட்ட அம்மி இருந்ததுன்னா நீங்கள் அம்மியில் இடித்து எடுத்துக்கோங்க. அது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு. இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் காம்புலாம் இருக்கும், அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கிறேன். நம்ம குக்கரில் வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நான் பைத்தம்பருப்பும் துவரம்பருப்பும் ஒன்றா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 20 நிமிஷம் போல் நீங்கள் ஊற வச்சுடுங்க. அப்போ நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். நான் இப்போ இதையும் இந்த அத்திக்காயோடவே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க போதும். அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது நம்ம வீட்லேயே அரைப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாய் தூள் தான் இது. கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா காரம் உங்களுக்கு ரொம்ப நிறைய இது தேவைப்படாது. கொஞ்சமாகவே காரம் போட்டிங்கனாவே போதும், நல்லாயிருக்கும். நம்ம கூட்டு பண்ணுறதுனால நிறைய காரம் வேண்டாம். இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேன். மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துடுறேன். இப்போ நம்ம இது 2 விசில் வந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. உங்களுக்கு 2 விசில்லையே இது நல்லாவே வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். இது பார்த்திங்கனாவே தெரியும், பருப்பு நல்லா வெந்திருக்கு, அத்திக்காயும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது கடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மத்தோ இல்லை கரண்டியோ வச்சு லேசாக கடைஞ்சிங்கன்னா போதும். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம மற்றதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வடகம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வடகம் கூட தாளிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி கடுகு தாளித்து காமிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சீரகம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம சீரகம் ஆட் பண்ணுறோம். அப்புறமா நான் மோர் மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இது வீட்லேயே நம்ம போடுற மோர் மிளகாய். நீங்கள் இது இல்லைன்னா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மிளகாய் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அத்திக்காயில் ஊற்றிடலாம். இப்போ நான் இதை எடுத்து அத்திக்காயில் கொட்டிட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி கலந்துட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான அத்திக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்துலேயே சூடான ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.